ஹலோ மை டியர் கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, பிரிங் பேக் டெவான் கான்வே, கண்டா வர சொல்லுங்க, கர்ணனை கையோட கூட்டி வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ்லாம் கூட ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ், டெவான் கான்வே டெஃபினெட்லி இந்த பிளேயிங் 11ல விளையாடுவாரு முதல் மேட்ச்ல இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஈவன் தோ நானும் நிறைய டைம் வந்து அதை சொல்லியிருக்கேன். பட் ஆனா உண்மையிலுமே நம்ம ஒத்துக்கணும் அப்படின்னா, டெவான் கான்வே வேணா, ரச்சினை ஆட வைங்கன்னு சொன்ன வாய் தான் இங்க அதிகம். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் ஆஃப் ரச்சினோட கரண்ட் ஃபார்ம். பட் நம்ம வீடியோஸ்ல நிறைய டைம் சொன்னோம், என்னன்னா ராகுல் திரிபாதியை ஓபன் பண்ண போறாங்கிறது எனக்கு ரொம்ப முன்னாடியே நான் வந்து கெஸ் பண்ணது தாங்க. ஓகே, ஸோ அதனால ராகுல் திரிபாதி அண்ட் டெவான் கான்வே ஓபன் பண்ணிட்டு ரச்சின் ருத்துராஜ் அதுக்கு அப்புறம் வந்தா செம்ம டீமா மாறிடும் இது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்பையிலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் இவங்க டெவான் கான்வேயோடய போயிட்டாங்க, பிகாஸ் ரச்சினோட ஃபார்ம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் இந்த ஃபாரின் ஆப்ஷன் அப்படிங்கிறது 4 ஆப்ஷன் தான் இருக்குங்க. மேலேயே உங்களால 2 பேட்டர்ஸ், அதுவும் ஃபாரின் பேட்டர்ஸுக்கு நீங்க இடம் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு மிட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் வேணும், கீழே வந்து ஒரு பவுலர் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க யோசிச்சுட்டாங்க. ஸோ அதனால வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தான் மாட்டிக்கிட்டாங்க சிஎஸ்கே ஒரு ஷெல்லுக்குள்ள. பட் ஆனா இப்போ டெவான் கான்வே திரும்பி வந்தா மட்டும்தான் சிஎஸ்கே தப்பிக்குங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. ராகுல் திரிபாதி என்னதான் இப்ப லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் அடிச்சிருந்தாலும், பட் நீங்க அந்த ஷாட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய எட்ஜ் பட்டு போனது அப்படிப்பட்ட ஷாட்ஸ் தானே தவிர கிளியர் ஷாட்ஸா எதுவுமே இல்லை. பட் அவர் ஒரு மாதிரி ரொம்ப லைக் நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடுற மாதிரியே இல்லை, ஒரு பயத்தோட ஆடுற மாதிரி தான் வந்து இருக்கு. எஸ், அதனாலேயே வந்து மேபி டெவான் கான்வே ஓபன் பண்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கரெக்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, டெவான் கான்வே ஒரு கன்சிஸ்டன்டான ரன் ஸ்கோரருங்க, ஒரு ரிலேபிளான டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். அவரால் வந்து கன்சிஸ்டண்டா ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு நல்ல ஐபிஎல் ரெக்கார்ட் அவர்கிட்ட இருக்கு, ஒரு இம்ப்ரெசிவான சீசன் ஆடி இருக்காரு. அதுவும் நம்ம கப் அடிச்ச சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு. அதே நேரத்தில் அவரால் ஆங்கர் பண்ணவும் முடியும், ஆக்சலரேட் பண்ணவும் முடியும். இது ரெண்டையுமே ரொம்ப சூப்பரா பண்ற ஒரு பிளேயர் அண்ட் எக்ஸலண்டான ஒரு பிளேயர். ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா ஒரு 6 ஓவர் அவர் நின்னுட்டாருன்னா அவரை கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்பின்னர்ஸ் வர்றப்போ ரொம்ப சூப்பரா அக்ரெசிவா ஆட ஆரம்பிச்சிருவாரு. அதே நேரத்தில் வந்து நிறைய பொசிஷன்லயும் இவரால் ஆட முடியும். நீங்க அவரை ஓபன் பண்ண வைக்கணும்னு தான் இல்ல, ஒன் டவுன் கூட நீங்க ரச்சினோடய ஓபன் பண்ண வச்சுட்டு வேற யாரையாவது ஒன் டவுன் கூட இவர் அனுப்பலாம். ஏன்னா அவர்களால் அந்த பொசிஷனையும் வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். லைக் இந்தியன் பிச்சர்ஸுக்கு குயிக்காவே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுற ஒரு பிளேயருங்க இவர். நிறைய ஆடி இருக்காரு அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல அடாப்டபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பிச்சர்ஸ்ல இவரால் கொடுக்க முடியும். நீங்க ஒரு மும்பை மாதிரி பிச்சர்ஸ்லயும் டக்குன்னு ஆடுவாரு, ஒரு சென்னை மாதிரி பிச்சர்ஸ்லயும் சூப்பரா ஆடுவாரு. அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பிளேயர் இவர். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அட்வான்டேஜும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஒரு பிச்சு நல்லா பவுன்சி ட்ராக்கா இருக்கு, நல்லா அங்கே ஸ்பீடு வருது. இப்போ நேற்றுக்கான ட்ராக் மாதிரிலாம் ஆர்ஆருக்கான ட்ராக் மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா நல்லா அந்த பேஸ் அண்ட் பவுன்ஸில் விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். ஓகே, ஸோ ஒரு டீம் ஓரியன்ட் பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வேற, அண்ட் இந்த ஈகோ இல்லாத ஒரு பிளேயர், நல்லா ஹை இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், ரிலேபிளான ஃபீல்டரும் கூட. ஏன்னா இப்போ இருக்கிறதுல பெரிய இஷ்யூவாக இருக்கிறது இந்த ஃபீல்டிங் இஷ்யூ தான். ஸோ சிஎஸ்கேவோட ரிலேபிளான ஃபீல்டர் அவர். எனக்கு தெரிஞ்சு அவர் உள்ள வந்துட்டார்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ஃபிட்னஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு லாங் டேர்மா நல்ல கேமை எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர் அவரு. இப்படிப்பட்ட ஒருத்தர் எதுக்கு டிராப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு சத்தியமா தெரியல. பட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்டோட கன்சர்ன் என்ன அப்படின்னா, 4 ஃபாரின் பிளேயர் தான்ப்பா எங்களால் விளையாட முடியும், நாங்கள் டெவான் கான்வே எங்க ஆட வைப்போம், அப்போ ரச்சினை தான் நீங்க டிராப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு டிராப் ஓவர்டன், அந்த சாம் கரன் ஓவர்டன் பிளேஸ் வந்து தேவையே இல்லை. பட் ஆனால் அந்த இடத்துல ஒரு நல்ல ரெக்யர்மெண்ட் இருக்கிற இன்னொரு பிளேயரை போடணும். ஸோ இப்போ இந்த டீம் எப்படி மாறணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திராவை ஓபன் பண்ண விட்டுட்டு நம்மளோட ருத்ராஜ் ஐக்வாட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டவுன் வந்துடணும். ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், தீபக் கூடா இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா யாராவது 2 பேர் கூட நீங்க அடுத்தடுத்து ஆடிக்கலாம். அதுக்கப்புறம் ஜட்டு வந்துருவாரு, எம்எஸ் வந்துருவாரு, அஸ்வின் வந்துருவாரு, நூர் அகமது வந்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் கீழே பத்திரான ஆடுவாங்க. இல்லை எங்களுக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு அனுசுல் கம்போச்சுக்கு கூட வந்து போய் பார்க்கலாம். ஏன்னா அனுசுல் கம்போச் நல்லா பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், அனுசுல் கம்போச் போகலாம். இல்லை எங்கள்கிட்ட வந்து பேட்டிங்கும் ஆடணும், அந்த ஓவர்டன் பிளேஸ் எங்களுக்கு இந்த சாம் கரன் ஓவர்டன் மாதிரி ஒரு பிளேஸை இடம் பிடிக்கணும்னா கோ ஃபார் ராமகிருஷ்ணா கோஸ். ராமகிருஷ்ணா கோஸ் இருக்காருங்க. எஸ், நீங்க வந்து எந்த பிளேயரை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐபிஎலுக்கு முன்னாடி எல்லா கேப்டன்ட்டையும் கேட்டப்போ டு வாட்ச் அவுட் ஃபார் ராமகிருஷ்ணா கோஸ்ன்னு சொன்னாரு ருத்ராஜ் ஐக்வாட். உங்க ஊர் பையன் தானே, அப்ப அந்த பையன் மேல நம்பி போங்க. அந்த பையனால ஹார்ட் ஹிட்டிங் பண்ண முடியும், அந்த பையன் ஒரு பேட்ஸ்மேன், அந்த பையனால ஒரு நல்ல ஃபாஸ்ட்
ஃபாஸ்ட் பவுலிங் போட முடியும். எஸ் சின்ன பையன் தான், ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தான், பட் மற்ற டீம் எல்லாத்துலேயுமே ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பசங்களா வந்து விளையாடுறாங்க. எங்கேருந்தோ ஒரு அனிகித் சர்மான்னு ஒரு பையன் வந்து விளையாடுறான், இங்கிட்ட அசுதோஷ் சர்மான்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து விளையாடுறான். சார் அங்கித் வெர்மா, ஓகே அனிகித் வெர்மாவா அவர், ஓகே. அதுக்கப்புறம் இந்த பஞ்சாப்ல ஒரு பையன் ஓப்பனிங் ஆடி விளையாடுறான். இந்த கம்யூனிட்டி இல்லாத பசங்கள்லாம் வந்து பயங்கரமா வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போங்களேன், ஒரு நம்பிக்கை வச்சு போங்களேன். அதை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஓல்டு ஸ்கூல் ஆஃப் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. நேற்று கமெண்ட்ரியில் பத்ரிநாத் சொன்னார் ஒரு விஷயம், அது ஆக்சுவலி உண்மையுமே சிரிப்பாக இருந்தாலும் அதுதான். இது ஐபிஎல் 2025, ஆனால் சிஎஸ்கே விளையாடுறது ஐபிஎல் 2010 அப்படின்னு சொல்லிட்டு 4 ஓவருங்க பவர் பிளேல 10 ரன்னு. ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு விஷயம். சீரியஸ்லி நான் ஒன்று தாங்க சொல்லுவேன், சிஎஸ்கே சக்சஸ்ஃபுல்லாக இருந்த இயர்ஸ், சக்சஸ்ஃபுல் இன் த சென்ஸ் அவங்க பல இயர்ஸ் கப் அடிக்கலனாலுமே அந்த ஃபைனல் போகிறது, செமிஃபைனல் போகிறது, இந்த மாதிரி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுக்கு காரணம் இந்த டாப் 3 பேட்ஸ்மேன்ஸ் ஃபயர் ஆயிடுவாங்க. லைக் நீங்கள் அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மைக்கேல் முரளி விஜய், சுரேஷ் ரெய்னா, அதுக்கப்புறம் ஒரு அம்பத்தி ராயுடு ஃபயர் ஆனார், ஒரு அம்பத்தி ராயுடு சேன் வாட்சன் காம்பினேஷன், அதுக்கப்புறம் மெக்கலம் டுவைன் ஸ்மித், அந்த ஒரு காம்பினேஷன். ஏங்க ருத்ராஜ் ஐக்வாட், ஃபேப் டு பிளிசஸ், ருத்ராஜ் ஐக்வாட், டெவான் கான்வே, இந்த 2 காம்பினேஷனை கூட நீங்க எடுத்துக்கங்களேன். ஸோ நீங்க டாப் ஆர்டர் குறிப்பாக அந்த ஓப்பனிங் ஃபயர் ஆகலை அப்படின்னா சிஎஸ்கே வந்து லாஸ் தான், அதில் மாற்றுக்கிறதே இல்லை. காலையில் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ அவர் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை சொன்னார், இந்த இயர் சிஎஸ்கேக்கான இயர் இல்லை, பட் படத்தை வேணுங்க, பட்டு அடுத்த வருஷம் திருந்தி வேற ஏதாவது பிளேயர் எடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ரொம்ப 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 ஒஸ்டான ஒரு டீம் செலெக்ஷன் மாதிரி தான் இருக்கு. நான் அகைன் சொல்றேங்க, பொட்டன்ஷியல் இல்லாத பிளேயர்ஸ் கிடையாது அவங்க யாருமே. லைக் டீம்ல எடுத்து வச்சிருக்க எல்லாருக்குமே ஹை பொட்டன்ஷியல் இருக்கிற டீமா தான் இருக்காங்க. பட் நீங்க ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல இன்னமும் நீங்க ஐயா யோசிக்கணும். பிகாஸ் வி ஆர் இன் 2025. பவர் பிளேயில் 100 ரன் அடிக்கிறாங்க. நம்ம 100 ரன்லாம் கேட்கல, அட்லீஸ்ட் ஒரு 60 நோ லாஸ், இல்லை 60க்கு ஒரு விக்கெட், இப்படி இருந்தால் கூட ஓகே. 4 ஓவரில் 10 ரன்னுங்கிறது வந்து என்னங்க, ஏதோ ஸ்கூல் கிரிக்கெட் மாதிரி இருக்குது. சீரியஸ்லி எஸ், பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மேபி மாறலாம் இதுக்கப்புறம். டெவான் கான்வே ஒன்ஸ் உள்ள வந்துட்டார் அப்படின்னா கேம் டோட்டலாக சேஞ்ச் ஆகும்னு எனக்கு தோணுது. பட் வந்த உடனே அவரும் அடிக்க மாட்டாருங்க, அவருக்கு ஒரு லாங் ரன் கொடுக்கணும். டெவான் கான்வே மாதிரி ஒரு பிளேயருக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 மேட்ச் கொடுத்தீங்க அப்படின்னா பிக்கப் ஆயிரும் அங்கேருந்து கேமு. ஸோ பார்ப்போம், உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு என்னமோ இவனுங்க ரச்சின் ரவீந்திரா நல்லா விளையாடலன்னு அவரை ட்ராப் பண்ணிட போறானுங்க. அந்த பையன் தான் 2 மேட்ச் சூப்பராக ஆடினா. சரி, நீங்க என்னமோ என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பாஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. ஸ்டே